என் மண் என் மக்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான பூமி பூஜை கால்கோள் விழா 1200 ஏக்கரில் 15 லட்சம் பேர் பங்கேற்பு. பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் பல்லடத்தில் பேட்டி. தமிழகம் முழுவதும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் மக்கள் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. அதன் இறுதி கட்டமாக பல்லடம் மாதாப்பூரில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் வருகிற 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதற்கான பூமி பூஜை மற்றும் கால்கோள் விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையில் பங்கேற்ற மாநில பொதுச் செயலாளரும் நிகழ்ச்சி பொறுப்பாளருமான ஏபி முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் என் மண் என் மக்கள் நிறைவு விழா பொதுக்கூட்டமானது சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறவுள்ளது. நாடே திரும்பி பார்க்கும் வகையில் இந்த மாநாட்டில் 15 லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் 5 லட்சம் இருக்கைகள் போடப்படுகின்றன. வருகிற 27ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கு பெறும் இந்த பாத யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை எழுச்சி நாடு முழுவதும் மக்களிடையே ஏற்படுத்தும். இந்த 27ஆம் தேதி பொதுக்கூட்டம் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் தமிழக அரசியல் சரித்திரத்தில் இடம்பெறும். மொத்தத்தில் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும். இதன் மூலம் தமிழகத்திலும் பாஜக எழுச்சியுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பாஜக கூட்டணி முதலமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த மாநாட்டில் திமுக உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாஜகவில் இடையே உள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் செந்தில்வேல், மாநில செயலாளர் மல்கொடி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மனோகரன், ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி. ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே வரக்கூடிய எண்ணிக்கை 15 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோள் விழாவானது சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்தேறி இருக்கின்றது. இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 360 ஏக்கரா. அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு 660 ஏக்கராவை கூட எடுத்திருக்கின்றோம். அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு 150 ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக 1200 ஏக்கரா அளவில் நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் 5 லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து 10 லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடியது. மொத்தம் 15 லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வரக்கூடிய நம்முடைய 27ஆம் தேதி பிரதமர் பெருமைமிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள். யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை ex-IPS அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார். எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் 3 to 4 சட்டமன்றங்களில் நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும். வருகின்ற 27ஆம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள். பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும். தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம், இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை யாரும் நிகழ்த்தியது கிடையாது. அந்த நிகழ்ச்சியை வடக்கு மாவட்டம் கையில் எடுத்திருக்கின்றது. தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 66 மாவட்டங்களிலிருந்தும் அமைப்பு ரீதியான பணிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றது. பூத் அளவிலே துவங்கி அத்தனை இடங்களிலுமிருந்து நம்முடைய அன்பர்கள் சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள். அதனுடன் சேர்த்து சரிபாதியாக பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து சேருவார்கள். இது ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடாக நிச்சயமாக அமையும். அதற்கு பிறகு எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் டபுள் இன்ஜின்
சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதே போல தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்தில் முன்னேறி செல்லும். திருப்பூர் ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க, காரணம் பல்வேறு இடங்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். நம்முடைய கொங்கு பகுதிக்கு இதற்கு முன்னாலே தேர்தல் அந்த காலகட்டத்தில் தான் வந்திருந்தார். அதற்கு பிறகு இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைப்பது என்பது ரொம்ப அரிது. கிட்டத்தட்ட 1200 இடம், 1200 ஏக்கர், அதுவும் தென்பகுதியில் வரக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடமாகவும், நம்முடைய கொங்கு பகுதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று நிரூபிப்பதற்கு இன்னும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதனாலே நம்முடைய பெருமைமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் இளஞ்சிங்கம் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் இந்த யாத்திரையை மேற்கொண்டதற்கு பிறகு நடக்கின்ற எழுச்சி, இந்த மாநாட்டு நிறைவுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் மாற்றம், இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகின்றீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிறைவு விழா மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி நிச்சயமாக ஏற்படும். அதாவது அரசியல் கட்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும் பாஜக இணையருக்கான சோசியல் மீடியா எல்லாமே பரவிட்டு நிச்சயமாக அதுதான் நான் ஏற்கனவே பிரதமர் அவர்களும் எங்களுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ்களும் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கின்றது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியிலே இணையலாம். அதுவும் வரக்கூடிய இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக. இப்போ சட்டமன்றத்தில் நேற்று தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நேற்றைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு கோவை விமான நிலையத்தில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அது உங்களுக்கு நினைவூட்டுகளுக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கருணாநிதி அவர்களே அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் 2ஆம் பாகம் 273வது பக்கத்தில் நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடியது அதைவே திருப்பி சொல்கிறோம் நினைவூட்டலுக்காக. அதில் நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார். அதனால் அதை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து கேள்வி கேட்கணும், அரசியலுக்காக கேட்கக்கூடாது. திமுக எம்எல்ஏக்கள் யாரும் இந்த கூட்டணி கட்சி சார்பாக பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை. பல்வேறு நபர்கள், திமுக உட்பட பல்வேறு நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இங்கே இணைவதற்காக பல்வேறு கட்டத்தில் பேசி வருகிறார்கள். ஏன்னா அதிருப்தி நிலவுகிறது. மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது. ஏதோ ஒரு குடும்பம் மட்டும்தான் கோலோச்சி கொண்டு இருக்கின்றது. அதில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கே பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்டத்தில் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். கவுன்சிலர்கள், எக்ஸ் கவுன்சிலர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாநாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்புமுனை ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு நிச்சயமாக அமைக்கும். உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.